ஐயா, உங்க வயசு எத்தனைங்க? நம்ம வந்து கைத்தறி நெசவாளர்களை பற்றி நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ அவங்க கையில் நெஞ்சிருப்பாங்க, துணிகளை நெஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உள்ள ரேட்டு படி நம்ம வந்து கொடுத்து ஒரு வியாபாரத்தை வந்து பண்ணுறவங்க வந்துட்டு அந்த ஒரு துணிக்கு வந்துட்டு அவங்க சொல்கிற ரேட்டை கொடுத்து யாரும் வந்துட்டு ஜவுளி கடைகளில் வாங்கி வைக்கிறதில்ல. இந்த ஜவுளி கடைகளில் பிரம்மாண்டமாக அவங்க வந்து கடையை ஏற்படுத்தி வச்சுட்டு அதில் வைக்கிற துணிகளுக்கு நம்ம வந்து அவங்க வந்து எவ்வளோ ரேட்டு போட்டாலும் நம்ம வந்துட்டு தட்டி பேசாமல் வாங்குகிறோம். அவங்க வந்து ஏசி ரூமுக்குள்ளே அதை வச்சு விற்கிறதுக்கு அவ்வளோ ரேட்டு போடுறாங்க. ஏசிக்கு அவங்க கொடுக்குற அந்த எல்லாத்துக்கும் வாடகை போட்டு தான் அந்த துணியை வந்து அந்தளவுக்கு ரேட்டு போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கைத்தறி நெசவாளர்கள் அவங்க வந்துட்டு எவ்வளோ துணிகளை நெஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க நெஞ்ச துணிகளில் வரக்கூடிய பணங்களை வச்சு அவங்க வந்து எவ்வளோ வசதியாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் வந்துட்டு செய்கிற தொழிலுக்கு போதுமானதாக அந்த ஊதியம் இல்லாததுனால எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு செயலை செஞ்சாலும் அது தொழிலை பண்ணாலும் அந்த தொழில்னால் நம்மளுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து விவசாயத்தையே நம்ம எடுத்துக்கிறோமே, நம்ம அறுவடை பண்ணுற அந்த நெல்லுக்கு நம்மளால் வந்து விலையை வந்து நிர்ணயிக்க முடியலை. அடுத்தவங்க சொல்கிற விலைக்கு தான் நம்ம வந்து விற்றுட்ருக்கோம். அதே மாதிரி அந்த துணி கடைகளில் நம்ம எவ்வளோ தான் ரேட்டு கொடுத்து வாங்கினாலும் இவங்கக்கிட்டேருந்து அவங்க வாங்கி விற்கிறவங்க வந்து அவ்வளோ ரேட்டு வைக்கிறாங்க. ஆனால் கொடுத்து வாங்கும் பொழுது அவங்களுக்கான ரேட்டை வந்து அவங்க கொடுக்குறதில்ல. நம்மள்கிட்ட விற்கும் பொழுது தான் அவங்க அதிகமான ரேட்டை வச்சு நம்மளுக்கு வந்து விற்கிறாங்க. அப்படின்றது எவ்வளோ பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ துணிகளை வந்து அவர் நெஞ்சிருக்கலாம். அவர் 88 வயசில் 86 வயசாகுது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு வசதி இல்லாமல் அவர் வந்து அப்படியே தான் இருக்கார். எப்படி இருந்து அவர் தொழில் ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அப்போ பாருங்கள், ஒரு தொழில் அப்படின்றது வந்து நம்மளுக்கான வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய அந்த தொழிலில் நம்ம விலையை வந்து நிர்ணயமே பண்ண முடியாத அளவுக்கு கூட நம்ம வந்து வாழ்க்கையில் இருந்துகிட்டு